இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நகைச்சுவை நடிகர் குண்டு கல்யாணம். இது கொஞ்சம் பழைய வீடு. நீங்க டான்ஸ் ஆடணுமா? சீட்டாட முடியல, அதான் டான்ஸ் ஆடுறேன். ஏய், அது யாருன்னு பாருடா. எஸ் கமிங். ஆத்துக்கு அந்த பக்கம் போணும். எவ்வளவு கேக்குற? பரிசலு மனுஷங்களுக்கு தான், யானை எல்லாம் ஏற்றது இல்ல. சச்ச, பஸ்ல ஏறினாலும் சிக்கல், பரிசல்ல ஏறினாலும் சிக்கலா? ஆமா, என்ன சினிமாக்கு கூட்டு போனாரு? எந்த சினிமாவுக்குடா? பால் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? கையில போட்டு விட்ட மோதிரம் மறைஞ்சு போன மர்மம் என்ன? ஒரு வருஷம் ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான். மழை பட்டாளம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு லட்சுமியால் அறிமுகப்படுத்தப்பட்ட குண்டு கல்யாணம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளில் 700க்கும் மேற்பட்ட படங்களிலே நடித்தவர். நடிகர் தலம் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் உட்பட தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற குண்டு கல்யாணம் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கங்க வணக்கங்க. உங்கள் அப்பா குண்டு கருப்பையா பல படங்களில் எம்ஜிஆரோடு சேர்ந்து நடித்தவர். அதாவது அவர் எப்பெல்லாம் வந்து கதர் சட்டை போடுறாரோ எங்கள் அப்பா அந்த குரூப் அப்படியே போடுவாங்க. ஓ, அவர் ருத்ராட்ச மாலை போட்டிருந்தாருன்னா இவங்களும் போடுவாங்க. அவர் கட்சிக்கு வந்தோடனே இவங்களும் அதே மாதிரி அவருடைய ஃபாலோவர்ஸ். அவர் கூடவே அவர் எப்படியோ அதே மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்தமான் கைதி படம், ஆமாம், அதில் வந்து மெயின் காமெடி வந்து எங்கள் அப்பா தான். அதில் சாங்கே இருக்குது, அங்கமுத்து அம்மாவுக்கும் அவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 படம் 11 படத்துக்கு எங்கள் அப்பாவுக்காக பாடினவர் வந்து சந்திரபாபு சார். அந்த படத்தில் அவருக்கு நல்ல ரோலு. அந்த அளவுக்கு அவர் அவங்களோட அப்படியே ஒன்றி அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. அடிமை பெண் படத்தில் ஒகனேகலில் ஷூட்டிங்கு. அப்போது கல் இப்படி தூக்கி போட்டு விளையாண்டுருக்காங்க. யார் பிடிக்கிறாங்கன்னு யாருமே பிடிக்கல. நல்லா பெரிய இவ்வளோ பெரிய கல், உருட்ட கல். எங்கள் அப்பா கட்டியும் போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா கட்டியும் பிடிக்க முடியல. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, அவர் கைப்பட்ட கல்லுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொண்டு வந்துட்டாரு. வச்சிருக்கிறோம் இன்னும். அருமை. அது அவர் ஞாபகமாகவே வச்சிருக்கிறோம். அருமை அருமை. ஆமாம். அப்புறம் அந்த நினைத்ததை முடிப்பவன் ஷூட்டிங் வந்து சத்யா ஸ்டுடியோவில் நடந்துச்சு. அதில் கண்ணை நம்பாதே சாங். ஆமாம், எல்லாரும் மாறு வேஷம் போட்டு இருப்பாங்க. ஆமாம். எங்கள் அப்பா சாமியார் மாதிரி வேஷம் போட்டிருப்பாங்க. அதில் நடிக்கிறதுக்கு என்னையும் கூப்பிட்டு போனார். ஓ, நானும் செட்டுக்கு போனேன். செட்டுக்கு போய் அதுதான் அவருடைய ஷூட்டிங் முத நான் பார்க்குறேன். அப்போது அந்த பிரம்மாண்டம், அவர் மேக்கப் ரூம்லேருந்து வந்தது, அப்படி நடந்து வரும்போது ஒரு சத்தம் இருக்காது. எல்லாம் ஒரு கும்பிடு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு செட்டுக்குள்ளே போனார். செட்டுக்குள்ளே போனவுடனே இப்படி செட்டை பார்த்தாரு. பார்த்தோன்னே ஏதோ ஒன்று சொன்னார். திருப்பி மேக்கப் ரூம் போயிட்டார். என்னன்னா அவர் ட்ரெஸ்ஸுக்கு அந்த கலர் மேட்ச் ஆகலை. உடனே சரி பண்ணுங்கன்ட்டு போயிட்டார். ஒரு 1 ஹவருக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் சாங்கு, அது ஃபுல் சாங்கு நான் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். அப்போவே எங்கள் அப்பா கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினார். அந்த 3 நாள் 4 நாளும் எங்கள் அப்பா கூடயே போனேன். எனக்கு அது ஒரு பெரிய குடுப்பனை. அது நான் அந்த மாதிரி அவரை வந்து அந்த காஸ்டியூமில் பார்த்து அது ரொம்ப அவர் கூப்பிட்டு பேசுவார். அப்போவே எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, எப்படியாவது இவனை நடிகன் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் முத கொண்டு போய் அவர் தலைவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். அதில் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் காலமாயிட்டதுனால 72லேயே அப்பா இதாகிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா காலமாயிட்டதுக்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலி ரொம்ப சிரமமான ஃபேமிலி. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய அவர் இன்கம் மட்டும்தான். ஆமாம், அவருடைய இன்கம் மட்டும்தான். அண்ணனுங்க 2 பேரும் இன்னும் வேலைக்கு போகலை.
ஆனால் ரொம்ப சிரமமான நேரம். அப்பாவுடைய உடம்ப அடக்கம் பண்ணுறதே கஷ்டம். ஓ ஓ ஓ இவர் வந்து வெளியூரில் இருக்கார். எம்ஜிஆர். ஆமாம். அப்புறம் அவருக்கு தகவல் சொல்லி சத்யா ஸ்டுடியோவில் மேனேஜராக இருந்தார் பத்மநாபன் பத்மநாபன் அண்ணன் வந்து பணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் உடம்ப அடக்கம் பண்ண முடிஞ்சுச்சு. அடக்கம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம டிகேஎஸ் சண்முக அண்ணாச்சி, ஆமா. டிகேஎஸ் ஆமா பிரதர்ஸ், ஆமா. அவர் சண்முக அண்ணாச்சி வந்து தலைவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் சண்முக அண்ணாச்சி சொல்லி உடனே அடுத்த நாளே வீட்டுக்கு வர சொல்லிட்டார் எங்கள் பெரிய அண்ணனை. ஓ அவர் மகாலிங்கம், அவரை வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. வர சொல்லி அப்போவே அப்பாயின்மெண்ட்டு கூடவே இருந்துக்கோ அப்படின்ட்டாரு. 2வது அண்ணனை இங்கே தலைமை கழகம், அப்போ தலைமை கழகம் கிடையாது, ஆ கட்சியை ஆரம்பிக்கல, சத்யா கல்யாண மண்டபம் தான். ஆமா. இந்த கல்யாண மண்டபத்தில் இன்சார்ஜராக போட்டார். பெரிய அண்ணனுக்கும் வேலையை கொடுத்துட்டாரு, இந்த அண்ணனுக்கும் வேலையை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஒரு நிரந்தரமான நிரந்தர ஒரு வருமானம். வருமானம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அவர்கிட்ட கேட்டு தான் நடத்துவோம். ஓ அப்போ முத பெரிய அக்காவுக்கு கல்யாணம் பண்ணோம். கிண்டியில் சிடிஐ இன்ஸ்டியூட்னு அங்கே மாப்பிள்ளை அங்கே வேலை பார்த்ததுனால அங்கேயே வந்துட்டார். ஓ 74 அங்கேயே வந்து கல்யாணத்தை கிராண்டாக நடத்தினார். அருமை. ம். அது மாதிரி வீட்டில் அத்தனை கல்யாணமும் அவர் தான். நாங்கள் 3 ஜென்ஸு 3 லேடிஸு, எனக்கு 3 அக்கா 2 அண்ணன். அத்தனை பேருடைய கல்யாணமும் அவர் தான் நடத்தினார். Great, great. ஜாம்னு நடத்தினார். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. உண்மைதான். அதிலிருந்தே அப்படியே அவரோட நாங்களும் பழக ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஃபுல்லாக படிக்க வச்சார். இவனை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிடணும். உங்களை ஆமாம், அது நமக்கு சுழி சரியில்லை. இப்படி உங்களுக்கு வந்து சினிமான்னு எழுதியிருக்கு. ஆமாம், அது அதுலேருந்து என்ன எங்கே பார்த்தாலும் சரி, ம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்துட்டாருன்னா ஒரே குத்து தான் வயிற்றுல. ஆ, வயிற்றுல ஒரு குத்து. குனிய முடியுதான்னு கேட்பார். எக்ஸசைஸ்லாம் பண்ணுறியா ஆ. அப்படின்னு நல்லா ஜாலியாக பேசுவார். அதெல்லாம் பெரிய பெருமை. நம்ம இன்னைக்கு நினச்சி பார்த்தா பயமாக இருக்குது. எவ்வளோ பெரிய மனுஷன். Correct. அவருக்கு பின்னாடி அவர் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாருன்னே தெரியல. கணக்கே இல்லை. யாரை கேட்டாலும் அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா அவரால் இருந்தோம், அவரால் வாழ்ந்தோம். உண்மைதான். இப்போ அடுத்தவங்கள விட நாங்களே அவரால் தான் வாழ்ந்தோம், வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறோம். அதுதான் உண்மை. நாங்கள் முழுமையாக அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கரெக்ட். அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தையே அப்படியே காப்பாற்றினவர் அவர் தான். அது மாதிரி பல குடும்பங்களை வாழ வச்சிருக்காங்க. ஆமாம். எங்கள் பெரிய அண்ணன் கல்யாணத்துக்கு ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவர் இவ்வளோண்டு கேமரா ஒன்று கொடுத்துருந்தார். அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்க சொன்னார். அவர் தலைவர் கல்யாணம் பண்ணுறத ஃபோட்டோ எடுக்க சொன்னார். இப்படியே நான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என்னை கூப்பிட்டு டேய் இங்கே வா அப்படின்னாரு. பயமாகி போச்சு. இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது, ம். இப்படி எடுக்கணும், ம். எங்கே எடு ம். அப்படின்னு போஸ் கொடுத்துட்டு நிற்கிறாரு. ஏன்? அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பனை. இதை விட இன்னொரு விஷயம், சத்யா ஸ்டுடியோவில் ஒரு பட பூஜைக்கு வந்திருந்தாங்க. அவர் தான் கேமரா ஆன் பண்ணுறாரு. உள்ளே போயிட்டு கேமரா ஆன் பண்ணியாச்சு. கூடவே போகிறோம் நாங்களும். எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அவரோட. நேஷ்னல் செல்லையாக தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரு. கேமராமேன் பக்கத்தில் நான் இப்படி நிற்கிறேன். அப்போ விஜயகுமாரி அம்மா வர்றாங்க. வந்த உடனே அண்ணா உங்களோட நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுண்ணா அப்படின்றாங்க. வாமா தங்கச்சின்னு கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாரு. நிற்க வச்சுட்டு எடுப்பா அப்படின்னு கேமராமேன் கிட்ட சொல்கிறாரு. அவர் இப்படியே இந்த கேமராவில் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். நான் இங்கே பக்கத்தில் நிற்கிறேன். உடனே டேய் இங்கே வா, நீ அங்கே நின்னா உன் முதுகு தான் தெரியும், ம். நாங்களாம் என்ன சும்மா வாங்க ம். கூப்பிட்டு கழுத்தில் இப்படி கையை போட்டு இப்போ எடு. ஆ, அதாவது அவர் எவ்வளோ பாசத்தை நம்ம மேலே செலுத்த முடியுமோ அவ்வளோ பாசம். அருமை. அவர் இருக்கிற உயரம் ரொம்ப உயரம். ம். ஆனால் அசால்ட்டாக நம்மகிட்ட பேசும். கேபி சாருடைய வீட்டு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் நான் கையில் தட்டு வச்சுருந்தேன், கல்கண்டு தட்டு வச்சுருக்கேன். எடுத்த மாதிரி சரிதா லேடிஸ் சைடு அவங்க. நாங்கள் ஃபுல்லாக
கேபி சார் யூனிட்ன்றதுனால எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. அவர் தலைவர் வர்றாரு, எஸ்வி சேகர் என்ன பண்ணுறாரு, அந்த தட்டை அவர் வாங்கிட்டாரு உங்ககிட்டேருந்து. ஆமாம். எனக்கோ தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கே நல்ல சந்தர்ப்பம் அது கொடுக்குறது. அவர் வாங்கிட்டாரு. நமக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சுன்ட்டு சரி எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. நான் வந்து அவர் கார்கிட்ட போய் நின்றுட்டேன் பேசாமல். ஏன்னா அங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நின்றுட்டேன். அப்போ அம்மா வந்தாங்க, ஜானகி அம்மா வந்தாங்க. வந்தோடனே அது அவங்க எப்போவும் வழக்கம் போல் எப்பட்றா இருக்க, என்னடா அம்மா எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டு அது பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே இவர் வந்துட்டார், தலைவர் வந்துட்டார். பின்னாடி எல்லாம் வழி அனுப்புறதுக்கு அவ்வளோ பேர் வர்றாங்க. வந்தவுடனே இப்படி என்ன பார்த்தாரு. பார்த்த உடனே நேராக என்கிட்ட வந்துட்டார். அவ்வளோ பெரிய விட்டுட்டு காரில் ஒரு கால் என் தோளில் ஒரு இப்படி போட்டு வயிற்ற குத்திட்டு அப்படி சிரித்து பேசிட்டு அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக பேசிட்டு சரி வர அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. எல்லாம் இப்படி பார்க்குறாங்க. அப்போ கேபி சார் சொன்னார், அந்த ஏவிஎம் கல்யாண மண்டபத்தில் தான், கல்யாணம் உனக்கு அவர்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ இருக்குன்னு தெரியாதுப்பா அப்படின்னாரு. நம்ம ஒரு சாதாரண எதுக்குமே ஒப்பிட முடியாத ஆளுங்கடாங்க. அவர் மலை சிஎம்மாக வேற இருக்கார். ஆனால் அசால்ட்டாக நம்மகிட்ட பேசிட்டு போகிறது நமக்கு தான் பெருமை. அப்போ அந்த நமக்கு பெருமைப்படுத்துறதுக்கு அவர் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சுருக்கிறார். எம்ஜிஆர் வீட்டுக்கு பல முறை நீங்கள் போயிருப்பீங்க. போயிருங்க. நம்ம சொந்த வீடு மாதிரி தாங்க. நம்ம பாட்டுக்கு வீட்டுக்கு போனால் நேராக போயிடுவோம், அங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம். ஒரு தடவை என்ன ஆகிப்போச்சு, ஒரு பொங்கலுக்கு உள்ள வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனால் முன்னாடி ஃபுல்லாக க்ரௌடு. நாங்கள் உள்ளே போயிட்டோம். மேலே தலைவர் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாப்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு அவருடைய டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வந்துட்டாங்க, தலைவர் வந்துட்டாங்க. இன்னொரு யாரோ மத்திய அமைச்சரோ யாரோ வந்திருக்காங்க. ஓஹோ, அவரை கூட்டிகிட்டு வந்துட்டார். எனக்கு கிடுக்கிடுன்னு ஆடி போயிடுச்சு. இல்லை மேலே ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு வந்துட்டு நான் அந்த அப்படியே அந்த இலையை எடுத்துட்டு கிளம்புறேன். வேகமாக வந்து தோளில் கை வச்சு ஒரே அமுக்கு, கீழே உட்காரு. எப்படி அவங்க யாரோ கூட விஐபிஸ் யாரோ இருக்கும். நான் அங்கே போகிறேன், உட்கார். அவங்க சமையல்காரங்க அந்த நண்பரை கூப்பிட்டு இவனுக்கு 2 லட்டு கொண்டு வந்து வைக்கணும். ஏற்கனவே திரும்பி கிடைக்குமோ கிடைக்காதோன்ற அவசரத்தில் நான் ஒரு 2 சாப்பிட்டேன். திருப்பி 2 லட்டை பார்க்குறேன், அவரை பார்க்குறேன். பயமாக வேறு இருக்குது. அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருப்பாங்க. நம்ம போயிட்டு சாப்பிடுன்றாரு. சரின்ட்டு இப்படி எடுத்து கடிச்சா அவர்கிட்ட கூட இருக்கிறவங்கக்கிட்ட சொல்கிறேன், இவன் நம்ம பையன் நல்லா சாப்பிடுவான் அப்படின்றாரு. நம்மளாக இருந்தாலே அங்கே போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையெல்லாம் நம்ம பார்க்கக்கூட முடியாது, யார்கிட்டையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி தலைவர் வீட்டுக்கு நம்ம அடிக்கடி போவோம் வருவோம். ஒரு சம்பவம் வந்து எனக்கு, நான் லண்டன் போயிருந்தேன். அப்போ பக்கிங்ஹாம் பேலஸ் சுற்றி பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போகும்போது அங்கேருந்து வேற ஒருத்தர், யாரோ எந்த நாட்டுக்காரன்னு தெரியாது, நான் பொட்டுலாம் வச்சுருந்தோடனே ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னாரு. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு, இந்தியா. அடுத்த வார்த்தை அவர் சொன்னாருங்க, ஓ எம்ஜிஆர் ஸ்டேட், கங்க்ராச்சுலேஷன்னாரு. எனக்கா அப்படியே ஒரே ஆச்சரியம். நான் உடனே ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கின உடனே நேராக தோட்டத்துக்கு போனேன். ஐயா கோட்டைக்கு போயிருக்காங்க. நாங்கள் அம்மா கிட்ட உட்காந்து, நாங்கள் அம்மாவுடைய செல்ல பிள்ளை மாதிரி தான், இப்படி சேர்லலாம் இங்கே கால் கிட்ட உட்காந்துருவோம். அவங்க அப்படியே தலையை போட்டு இப்படியே குழந்தைங்களுக்கு இது பண்ணுற மாதிரி பண்ணி விடுவாங்க. அப்போ அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி சொன்னாங்கம்மா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு. நான் ஐயா கிட்ட சொல்கிறேன் இதை அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பம் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் படியளக்கிற பகவானாக இருந்தால் கூட நம்மளை வந்து வேற்றுமையாக நினச்சதே கிடையாது. முதல்ல உங்களுடைய நாடக குழுவில் தான் நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்பா ட்ரூப்லேயே
சைல்டு ஆர்டிஸ்ட் தேவைன்ட்டு எங்கள் 2வது அக்கா நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே அதுக்கப்புறம் என்னை வந்து நடிக்கிறதுக்கு வீட்லேயே ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை எப்படி சொல்லணும், எப்படி பேசணும் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் டெய்லி ட்ரைனிங்கு. அப்போ வந்து அது பெரிய டைலாக்கு. அந்த டைலாக்கு வந்து முதல் ட்ராமாவில் பேசுகிறேன். ஏதோ ஒரு கிராமத்தில் சிறுசேமிப்பு நாடகம். எனக்கு அப்பாவா அந்த வெள்ளமுடி சாரதின்னு ஒருத்தர் நல்லா தெரியும். அண்ணன் டப்பிங்கெல்லாம் அவங்க தான் எனக்கு அப்பாவா பண்ணுறாங்க. அந்த டைலாக் சொல்லுவேன். கஷ்டப்படுற நேரத்தில் புக்கெல்லாம் வாங்க முடியல அப்படின்வாங்க. நீங்கள் ஏன்பா கவலைப்படுறீங்க, நான் இருக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு, என்கிட்ட காசு இருக்குது. ஏதுப்பா உங்ககிட்ட காசு? அம்மா கொடுத்த காசு, அப்பா கொடுத்த காசு, தாத்தா கொடுத்த காசு, பாட்டி கொடுத்த காசு, அத்தை கொடுத்த காசு, மாமா கொடுத்த காசு, சித்தப்பா கொடுத்த காசு, சின்னப்பா கொடுத்த காசு, பெரியப்பா கொடுத்த காசு, பெரியப்பா கொடுத்த காசு, அப்பத்தா கொடுத்த காசு, அம்மாயி கொடுத்த காசு, எல்லா காசையும் சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கிறேன். அதை எடுத்து தரேன்ப்பா. இதெல்லாம் உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தா? எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வந்தார், அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ அவர் சிறுசேமிப்புடைய தலைவராக இருந்தார். இது சொல்லி முடித்த உடனே யாருக்கு வச்சுருந்தாங்களோ மாலை தெரியாது, ஓடியாவது கழுத்தில் போட்டு என்ன தூக்கி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க பப்ளிக்கு. இதுதான் என்னுடைய முதல் அனுபவம். அதுலேயே நல்ல பேர். அது அப்பா கொடுத்த ட்ரைனிங் தான். அப்படியே அவர் கூடயே நடிச்சிட்டே இருந்தேன், குழந்தையாக நடிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா இறந்ததுக்கப்புறமும் எங்களுடைய ட்ரூப் இருந்துச்சு, ஓம் சர்க்குரு நாடக மன்றம். அதில் வர நாடகத்தெல்லாம் நாங்கள் இந்த சிறுசேமிப்பு நாடகம், குடும்ப கட்டுப்பாடு நாடகம் இதெல்லாம் நடிச்சிட்டு, அதுக்கப்புறம் டிவி வந்த உடனே அப்போல்லாம் வந்து டிவியில் போய் நடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தூர்தர்ஷனில் அதுக்கு அவ்வளோ டைலாக் எழுதி கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து கரெக்டாக பேசி ஓகே வாங்கணும். அப்புறம் ஓகே ஆனதுக்கப்புறம் தஞ்சைவாணன் சார் அவர் வாரம் கொஞ்சம் நில்லுங்கள்னு அவருக்கு வந்து இந்த சனிக்கிழமையானா 6:45க்கு 1/4 மணி நேரம் அவருக்கு அது வந்து லைவு தான். அப்போல்லாம் ரெக்கார்டிங்கே கிடையாது. அப்போ நேரடியாக நடிக்கிறது தான் வரும். அதில் வந்து என்னை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அதில் இருந்து ஃப்ளோர் மேனேஜராக ஜெய்சீலன் இருந்தது. அவர் வந்து ஒரு நாள் நான் நிகழ்ச்சிக்கு போயிருக்கும்போது, உன்னை பாலச்சந்தர் கம்பெனியில் கூப்பிடுறாங்கடா போ அப்படின்னு சொன்னார். எப்படி என்னன்னு இல்லை என்கிட்ட கேட்டாங்க, நான் உன்னை அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு. ஆமாம், அந்த கொஞ்சம் நில்லுங்கள் பார்த்துட்டு தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. அருமை. இவர் தான் வந்து கைட் பண்ணார், ஜெய்சீலன் சார். அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கேபி சார் கலாகேந்திரா உள்ள கலாகேந்திராக்குள்ளே போய் பார்த்தா அங்கே அவர் தான் உட்காந்துருந்தார். ஆமாம், கேபி சாரே உட்காந்துருந்தார். அருமை. மேலே இருக்காங்க டைரக்டரு, மேலே போய் பாருங்க. லட்சுமி மேடம் தான் டைரக்டர். ஆமாம். மேலே போனேன். ஒரு டைலாக்லாம் எனக்கு தமிழ் படம்னே தெரியாது. கன்னடத்துக்கு உண்டான டைலாக் தான் எழுதி கொடுத்தாங்க. ஒரு 1 hour டைம் எடுத்துக்கோங்க, நான் கூப்பிட்றேன், அப்போ வந்து நீங்கள் வசனத்தை சொல்லுங்க. சரிங்க, இதுக்கு என்ன அர்த்தம் எப்படி என்னன்னு கேட்டுக்கிட்டேன். சொன்னாங்க. டிபி கஜேந்திரன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாம் ரெடி ஆகிட்டேங்க அப்படின்னா, என்ன ரெடி ஆகிட்டீங்க, எங்கே பேசி காமிங்க. பேசி காமிச்சேன். ஓகே, நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம், நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு 3 மாதம் 4 மாதம் கேப். நான் அதை மறந்தே போயிட்டேன். திடீர்னு ஒரு நாள் வாங்க ஷூட்டிங்ல வந்து கூட்டிகிட்டு போயிட்டு, அப்படி தான் எனக்கு இந்த சினிமாவுக்குள்ள ஒரு அனுபவம். தொடர்ந்து ரஜினிகாந்தோட பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவரோட ரஜினிகாந்துடைய கல்லூரி தோழர் நீங்கள் தான் அந்த காலகட்டத்தில். அந்த காலத்தில் எப்போ பார்த்தாலும் அவர் கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நிறைய கிடைச்சிச்சு. அதுவும் இல்லாமல் அவர் இயற்கையாகவே நல்லா பழகக்கூடியவர். எனக்கு ஒரு தடவை என்ன ஆகிப்போச்சு, கன்னட படத்தில் காலில் அடிபட்டுருச்சு. அடிபட்டவுடனே பிரசிடெண்ட் ஹோட்டலு, நான் இங்கே வீட்டில் வந்து எனக்கு அவ்வளோ சௌகரியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட் ஹோட்டலில் 1 மாதம் நான் தங்கியிருந்தேன். அப்போது
இவர் அப்போ அங்கே தான் தங்கியிருந்தார் ம். சார், ரஜினி சார். அவர் போயிட்டு பார்த்துட்டு சும்மா இது அப்படியே தான் ரொம்ப பழக்கமாச்சு. ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப மரியாதை. ம். அது அந்த அந்த அளவுக்கு மரியாதைன்றது நான் ரொம்ப கொடுத்து வச்சது. என்ன ஒரு காரணம்னா, அது அவர் கூட இருக்க போக்கீர் ராஜா பீரியடில் எல்லா காட்டேஜில் தங்கியிருந்தோம் திருத்தணியில். எல்லாம் பார்ட்டி வச்சு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. என் கூட ஓமகுச்சி அண்ணன் இருக்கார். அவர் 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 நார்மலாக போயிடுவார். நான் மாத்திரம் வரல. ரஜினி சார்கிட்ட இருந்தே ஆள் அனுப்புகிறாங்க எதிர்த்த ரூமில், வாங்க பார்ட்டியில் கலந்துங்க. இல்லை சார், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சரின்ட்டு விட்டார். அதிலிருந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து அவருக்கு என் மேலே ரொம்ப பாசம். எல்லா படங்கள்லேயுமே கூடவே உட்கார வச்சு கூட சாப்பிடுவார். ஓ. அந்த அளவுக்கு ம். ஒரு ரொம்ப வித்தியாசமாலாம் பார்க்க மாட்டார். ரொம்ப ஜாலியாக தர்மதுரையில எல்லாம் மைசூரில் அதில் இந்த சந்தைக்கு வந்தைக்கின்னு சாங் இருக்குது. அப்போ அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மோளம் அடிப்பேன். கௌதமி வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. அவங்க போய் சாப்பிட்டு வர்றதுக்கு இவர் ரெடி ஆகிட்டார். நாங்கள்லாம் ஷார்ட்டில் எல்லாம் 100 டான்ஸரு எல்லாம் நாங்கள்லாம் ரெடியாக இருக்கிறோம். வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு ஒரே மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நான் கழுத்தில் மோளம் போட்டு நான் பாட்டுக்கு டங்கு டக்கடி டனக்கு டக்கடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். போடு போடு போட்டுட்டு இவர் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ, அதெல்லாம் பெரிய ஒரு இன்னைக்கெல்லாம் நினச்சி பார்த்தா அவர் எங்கேயோ இருக்காரு. ஆமா. எட்ட அவர் ரொம்ப முடியாத எளிமையான மனிதர் பழகிறது. ஆமாம், ஆடுறாரு அவரு. போடு 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 அடி. அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்மளால நிறுத்த முடியுமா? அடி ஒரு புழுதியே கிளம்பி போயிடுச்சுங்க. அவர் ஆடின உடனே எல்லாரும் ஆட ஆரம்பிச்சு. எம்ஜிஆரை பற்றியெல்லாம் உங்ககிட்ட விசாரிப்பாரா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் ம். அவருக்கு அது ஒரு ரொம்ப அது கேட்டுக்கணுன்ட்டு அவருக்கு ஒரு ஆசை. ரஜினியோட பழகினதில் உங்களால் மறக்க முடியாதது எது எதெல்லாம் சொல்லலாம்? அந்த தில்லுமுல்லே ரொம்ப நாள் ட்ராவல் அதான் பண்ணோம். முதல் படம் இல்லையா? ஆமாம், அதான் அவரோட முதல் படம். அதுக்கப்புறம் அது தில்லுமுல்லே அப்படியே தெலுங்கில் பண்ணாங்க. கள்ளப்பில்லின்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரோட நிறைய படங்களில் ஆமாம். பிடிக்கக்கூடிய வாய்ப்பு. எல்லாமே மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பழகுறதுக்கு ஒரு தன்மையான ஒரு நல்ல மனிதர் அவர். அதாவது அவர்கிட்ட இருக்கிறது வந்து இந்த உழைப்புன்றது முழுமையாக கொடுக்கக்கூடியவர். ம். கரெக்ட். இதில் ஒரே ஒரு சம்பவம், இது நெட்ரிகன் அரசு ஸ்டுடியோவில் எடுத்தாங்க. கோயம்புத்தூரில் எடுத்தாங்க, எடுக்க முடியல. அங்கே கொஞ்சம் கலாட்டாவாகி போச்சு. அதனால் இங்கே எடுத்தாங்க. எடுத்தா ஃபைட்ரு வந்து நான் வந்து ஒருத்தரை அடித்து அவர் சார்கிட்ட அனுப்பணும், ரஜினி சார்கிட்ட. அவர் அங்கே போய் ஃபைட் பண்ணி உங்ககிட்ட ஒரு பஞ்சு இப்படி பஞ்ச் பண்ணி அவர் பிளாக் பண்ணி அனுப்பிச்சி விடணும். அது வந்து என்ன ஆகிப்போச்சு, அந்த பஞ்சு பண்ணுறவர் நேராக மூக்குலேயே அடிச்சிட்டார். ரத்தம் கொட 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 கொடன்னு கொட்டுது ரஜினி சாருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டார். உடனே அவரை மாடிக்கு கூப்பிட்டு போய் எல்லாம் சரி பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துக்குலாம் திருப்பி வந்துட்டார் அதே ஷாட்டுக்கு. இல்லை வேற இப்போ இருக்கிறவங்கெல்லாம் இருந்திருந்தா 3 நாள் அவ்வளோதான். இல்லை இன்னைக்கு இருக்கிற இது அப்படி அப்படியே வந்துட்டார். உடனே வந்துட்டார். உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு டச்சப் பண்ணிவிட்டு வந்துட்டார். அந்த மாதிரி அந்த ஆர்வம் தான் சொல்கிறேன் அவர்கிட்ட. அந்த ஆர்வம் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட இருக்குது. உங்களுடைய அனுபவத்தை பற்றியெல்லாம் கேட்பாரா ரஜினி? கண்டிப்பாக எல்லாமே பேசும்போது இது என்ன, இது எப்படி எல்லாம் கேட்பாங்க. எனக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம், கேபி சார் டைரக்ஷன், கமல் சார், ரஜினி சார், சரிதா மேடம், நான் சினிமா எக்ஸ்பிரஸுக்காக ஒரு நாடகத்தில் நடித்தோம். மியூசிக் அகாடமியில். மியூசிக் அகாடமி. அது வந்து வாழ்க்கையில் இன்னொரு தடவை அது திருப்பி வராது. உண்மைதான். ஆமாம், இது பெரிய அனுபவம். அந்த வாய்ப்பு கேபி சார் ஐயா தான் எங்களுக்கு கொடுத்தது. அது நாடகம்லாம் அவருக்கு நாடகம் நடிக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை. ரஜினி சார் அவருக்கு நாடகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுவும் இந்த சந்திரபாபு சார் மேலே ரொம்ப பிரியம் அவருக்கு. அவருடைய பாட்டெல்லாம் கேட்பாரு, அவரை பற்றி கேட்பாரு, கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்டுப்பாரு. அவருக்கு அவர் மேலே அவருக்கு
அலாதி பிரியம். கமல்ஹாசனோட நீங்கள் நடித்த முதல் படம் சிம்லா ஸ்பெஷல் தானே? அதுக்கப்புறம் தான் தூங்காதே தம்பி ஆமா. தூங்காதே எல்லாம். ம். அவரும் ரொம்ப நல்ல டைப். ம். பழகுறதுக்கு நம்மகிட்ட பழகும் போது ரொம்ப மரியாதை. அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. சிம்லாவில் நான் நார்மல் ஷூ போட்டு போயிருந்தேன். இந்த ஷூவெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா பனி கொட்டுற நேரம். அது கரெக்ட். நாங்கள் போன நேரம் தான் பனியே கொட்டுது. எல்லாம் மொத்தமாக டெல்லியிலேருந்து பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் ஒரே ஆட்டம் பாட்டத்தோடு தான் போகிறோம். போய் இறங்குறோம். இறங்கின உடனே மூக்கில் அப்போ தான் வந்து ஏதோ ஒன்று உழுகுது நைட்டு நேரத்தில். இது என்னங்க இது என்னென்னமோ வந்து எனக்கு நான் அதை பார்த்தது கூட கிடையாது. அதான் சொன்னாங்க இது பேர் ஸ்னோ ஐஸு அப்படின்னு. அப்புறம் நைட்லாம் பார்த்தா காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஃபுல்லாக வெள்ளை வெள்ளேர்னு ஆயிடுச்சு, கொட்டிக்கிட்டே இருக்குது. புது அனுபவமாக இருந்துச்சு. அப்புறம் அவர் உடனே இந்த ஷூவெல்லாம் இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய மேனேஜரை விட்டு எனக்கு வந்து வேற ஒரு நல்ல ஷூ ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. என் ஜெய்ஸு ஷூவும் கிடைக்கல. நாங்களும் போய் சுற்றி 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 எங்கேயோ ஒன்று கிடச்சிச்சு. அப்புறம் வாங்கிட்டு இருந்தேன். அது மேலே மறக்க முடியாது. அடுத்த ஆர்டிஸ்ட் மேலே கேர் பண்ணுறதுலாம் ரொம்ப அது சந்தோஷமான ஒரு. எம்ஜிஆர் கட்சி தொடங்கின உடனேவே அவருடைய கட்சியில் நினச்சிக்கிட்டீங்களா அவங்கள? அது குடும்பம். நான் எங்கள் கட்சியில் போய் இணைஞ்சேன். அது எங்கள் குடும்பம். கரெக்ட். அவருடைய ஃபாலோயர் தான் நாங்கள். அப்போ இருந்தே அந்த ஒரு வேகம் கட்சி கட்சி கட்சின்னு. கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. நாங்கள் வீட்டில் கொடியெல்லாம் எப்படி இருக்கும்லாம் வரைஞ்சி பார்த்த காலம். ஓ, அவர் கொடியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி? ஆமாம். இந்த கொடி எப்படி இருக்க போகுதுலாம் வரைஞ்சி பார்த்து, அப்புறம் ரெட்டையில சின்னம் வந்த உடனே இந்த காவி இருக்குது அந்த காலத்தில் காவின்னு, அதை வச்சு தான் ரெட்டலை வரைவாங்க. பெயிண்ட்டை விட இதில் தான் வரைவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு ரெட்டலை வரைஞ்சது 1973 வரைஞ்சது இன்னும் ஒரு வீட்டில் அப்படியே இருக்குது. அப்போ இருந்தே அந்த கட்சி 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 கட்சின்ட்டு அந்த ஒரு ஆர்வத்தை விட அது ஒரு வெறி. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் 77 போய் நானும் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு போய் கேட்குறேன். நீ போய் என்ன பேசுவ அப்படின்னாரு. அவங்களெல்லாம் திட்டி பேசுவேன். அதெல்லாம் ஒன்றும் திட்டக்கூடாது. நம்ம என்ன செய்ய போகிறோன்றது தான் சொல்லணும். அருமை. திட்டக்கூடாது. யாருங்க அப்படி சொல்லுவாங்க? இப்போ இந்த மேடையில் சும்மா இருந்தாவே ஒரு குறிப்பு கொடுப்பாங்க, இவன் நல்லா திட்டுங்க, இந்த கூட்டத்தில் இவங்க இப்படி பேசிட்டு போயிட்டாங்க, நீங்கள் வாங்குன்னு வாங்கணும் அப்படி துண்டுச்சீட்டு எழுதி கொடுப்பாங்க. நாங்களும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுட்டு 2 வார்த்தை பேசி அந்த மாதிரி எல்லாம் அவர் பழக்கியே விடலை. அதுவும் இல்லாமல் நான்லாம் வல்கராகவே பேசவே மாட்டேன். நான் என்னை வச்சு வேணால் பேசுவேனே தவிர அதுவே ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் மற்ற வேறு விஷயங்கள்லாம் பேச மாட்டேன். எதுனாலும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கதைக்குள்ளே கொண்டு போய் பேசுவேன். அது பப்ளிக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நிறைய அப்போ 77 பிரச்சாரம் எல்லா எலெக்ஷனையும் பேசுகிறீங்க. ஆமாம். உங்களுடைய பேச்சை எம்ஜிஆர் எப்போ கேட்டிருக்காரா? கேட்டதா எனக்கு தெரியல. ஏன்னா அப்போல்லாம் வந்து அவ்வளோ தூரம் பேசி பழகலை. ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட்லாம் ஒன்றும் சொல்லி பழகலை. அதுவும் அவ்வளோ விவரமும் கிடையாது. ஆர்வம் தான். போய் ஒரு இடத்துல போய் அவர் சமரசம்னு இருக்கார், காவேரிப்பட்டினம் தொகுதி. அவர்களெல்லாம் போய் அவர் எம்எல்ஏவாக நிற்கும் போதே நான் போய் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அவர் இன்னமும் சொல்லுவார், 77 வந்தார், 80 வந்து அவர் 3 தடவை எம்எல்ஏ, 84 வந்தாருன்னு அவர் சொல்லிட்டு. எம்ஜிஆர் மறைந்த போது எப்படி இருந்தது? நாங்கள் வீட்டில் எல்லாம் முழிச்சிட்டு தான் இருந்தோம். இருந்தால் ஒரு 2 மணி 3 மணி போல் திடீர்னு தகவல் வந்துச்சு தோட்டத்தில் இருந்து. மயக்கடிச்சு விழுந்துட்டேன் சார். அவரெல்லாம் இருந்திருந்தா நாங்கள்லாம் நல்லா மயங்கி விழுந்துட்டேன். அதுக்கப்புறமா ராஜாஜி ஹாலுக்கு
கொண்டு வந்தாங்க. அங்கேயே தான் இருந்தோம். எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு. வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் சார் அது. இன்னமும் அவருடைய அந்த அந்த ஃபோட்டோவோ அந்த வீடியோவோ பார்த்தோன்னா எனக்கு அப்படியே தண்ணி வந்துடும். டிஸ்டர்ப் ஆகிடும் மைண்டு. அதனால் அவர் மறைஞ்சிட்டாருன்னே நினைக்கல சார். நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான்ற மாதிரி. எங்கள் அப்பா எங்களை விட்டு போகும்போது கூட எனக்கு அறியாத வயசு, 9 வயசு 10 வயசுக்குள்ளே தான் எல்லாம் தெரிஞ்சு சினிமாக்குள்ளே வந்து அவர் கையாலேயே அவார்டு வாங்கி அவர்கிட்டயே மோதிரமும் வாங்கி எல்லாம் அவ்வளோ பெருமைப்படுத்தினார். நீங்கள் சினிமாவில் நடித்ததுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு எம்ஜிஆர். சினிமாவில் நடிக்கிறதுக்கு காரணமே அவர் தான். நான் சொன்னேனே டாக்டருக்கு படிக்க நான் போய் நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னோடனே அவர் கோபமாக போயிட்டு எம்ஜிஆர். ஆமாம், பேசலை, கையை உதறிட்டாரு, தூக்கி வாரி போட்டுருச்சு. ஐயோ, அவர்கிட்ட அவர் பர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அப்போ மழலை பட்டாளங்கள் படம் ஃபுல்லாக முடியலை. எனக்கு போகிறதா வேண்டாமா அந்த மாதிரி. அதுக்கு கேப்பில் பார்த்தீங்கன்னா முக்தா ஃபிலிம்ஸில் அவன் அவள் அதுன்னு ஒரு படம். அதில் ஒரே ஒரு சீனு, ஒரு போலீஸாக வரணும், மனோரமா வந்து பஜ்ஜி சுடுவாங்க, அந்த டின்னிலேயே உட்காந்துடணும். இதுதான் இந்த மாதிரி ஒரு காமெடி செட்டப்பு. அந்த சீன் ரொம்ப காமெடியாக இருக்குதுன்ட்டு இன்னொரு சீனும் எடுத்தார் முக்தா சீனிவாசன் சார். இப்போ ரெண்டு சீனு. இப்போ இந்த மழலை பட்டாளத்துக்கு முன்னாடி அவன் அவள் அது படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை, எனக்கு பயம். ஆனால் தோட்டத்தில் அவருக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. போட்டு காமிச்ச உடனே அவர் பார்த்த உடனே சிரிச்சிட்டாராம். இது உடனே ஜானகி அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாட்ட பேசுனாங்க. எங்கே அவன் அப்படின்னு. இந்த இருக்கான், எங்கள் ஐயா நேற்றுக்கு படம் பார்த்தாங்க, நல்லா நடிச்சிருக்கிறான்னு சொன்னாங்க, நல்லா வருவான் அப்படின்னு சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். நான் அப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றேன். வந்த உடனே இந்த மாதிரி தோட்டத்துலேருந்து ஃபோன் பண்ணாங்க, நேற்றுக்கு படம் பார்த்தாராம் ஐயா, படம் பார்த்தாராம். அவ்வளோ அடுத்த நாள் காலையில் நேராக போய் சொத்தில் காலில் விழுந்துட்டேன். அவர் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் சரி நம்ம வந்து முழுசாக நடிப்போன்றது. அவர் கொடுக்கலைன்னா அந்த படமே நான் கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் நம்மளை எல்லாமே வளர்த்து விட்டு படிக்க வச்சு, குடும்பத்துக்கே அவர் தான் எல்லாம். 6 கல்யாணம். ஒரு அக்காவுக்கு மதுரை தமுக்க மைதானத்தில் கல்யாணம், 3வது அக்காவுக்கு தமுக்க மைதானத்தில் கல்யாணம். 10,000 பேருக்கு மேலே கூட்டம். எப்படி இருக்கும்? இத்தனைக்கும் போலீஸ் ஸ்ட்ரைக்கு வேறு. போலீஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ அவர் பேசும்போது சொன்னார், எனக்கு என்ன பாதுகாப்பு, எனக்கு வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு, எனக்கு போலீஸ்லாம் பாதுகாப்பு. உண்மைதானே, அவர் மக்கள் தான் பெரிய பாதுகாப்பு. அவரை ஜாலியாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினார். 4-5 மணி நேரம் அந்த கல்யாண ஃபங்க்ஷன். கண்ணதாசன் சார், ராகவானந்தம்னு மினிஸ்டர், அவர் பேச இவர் பேச ஒரே ஜாலி, சிரிப்பு மயம்தான். அந்த கல்யாண மண்டபமே அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு கல்யாணம். உட்லண்ட்ஸில் 2வது அண்ணனுக்கு கல்யாணம், சாமிநாதன் தலைமை கழகத்தில் இருந்தேன். இங்கே யோகலட்சுமி கல்யாண மண்டபம்னு இருந்துச்சு இல்லையா, நம்ம பிரசிடென்ட் ஹோட்டல் பக்கத்தில். அங்கே வந்து பெரிய அண்ணனுக்கு கல்யாணம். இந்த மாதிரி எல்லா கல்யாணமுமே சிறப்பாக அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம், சம்பவம் எல்லாம். சிவாஜியோட படத்தில் நடித்தது எப்படி இருந்தது? இல்லை, அவர் வந்து அப்பாவோட ரொம்ப நல்ல நண்பர். அவங்கெல்லாம் ஒன்றா ட்ராமா பண்ணாங்க. அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஆமாம், நிறைய படங்கள் நிறைய நல்ல. இந்த ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அதில் இந்த குண்டூன்னு வரும், அது அப்பாவுக்குன்னே எடுத்து எழுதுனது. தங்கமலை ரகசியம். தங்கமலை ரகசியம் அதெல்லாம் பெரிய. அங்கமுத்து
ஓட 2 ஜோடி. பேர் காம்பினேஷன். அவங்க 2 பேர் காம்பினேஷன் நெறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விளையாட்டு பிள்ளை அவருடைய படங்கள், அ ஏபிஎன் ஐயாவுடைய படம் எல்லா ஆமா. சீரியல்ஸும் ஆமா. திருவிளையாடல், திருமால் பெருமை எல்லா படமும் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தோன்னே யாரு கருப்பையா மவனா? அப்படின்ட்டு ரொம்ப குழந்தைகிட்ட பழகுற மாரியே பழகுவாரு. 2 பெரிய மலைங்ககிட்டயும் பழகக்கூடிய வாய்ப்பு எங்க அப்பானால தான் கிடைச்சிச்சு. விஜயகாந்தோட நீங்க நடிச்ச முதல் படம் எது? சிவப்பு மல்லி. அப்போல்லாம் எல்லாம் ரொம்ப ஜாலியா வாடா போடான்னு தான் எல்லாம் பேசிப்போம். எஸ்.ஐ. சந்திரன், சந்திரசேகர், சந்திரசேகர். விஜயகாந்த், நான் எல்லாம் ஜாலியா இருக்கும். அப்புறம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போகும்போது எல்லாம் அப்படியே மரியாதையா அப்படியே பேசிட்டு ரொம்ப நல்ல டைப். சிவப்பு மல்லி நிறையா நாள் நான் அது படமே கொஞ்ச நாளில் எடுத்தது தான். ஒரு ஆமா. 22 நாள் 25 நாளுக்குள்ளே எடுத்தாங்க. அப்புறம் ஃபங்க்ஷனுக்காக நிறைய ஊருக்கு போனோம். அந்த சிவப்பு மல்லி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணி போவோம். அதுலேருந்து அவர் ரொம்ப நல்ல பழக்கம். அப்புறம் நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருந்தார், நான் கமிட்டி மெம்பராக இருந்தேன். ம். அதில் இன்னமும் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். கல்யாணம்லாம் கூப்பிட மாட்டோம். கல்யாணம் சார் எப்படி இருக்கீங்க? ம். அந்த ஒரு மரியாதை. உங்களுடைய திரை அனுபவத்தில் எப்போவாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு? இல்லை ஸ்மூத்தாக இருந்ததா? இல்லை, பிரச்சனைகளோட தான் ஆரம்பிச்சது. ஒரு படத்தில் அவர் ஒய்ஜி மகேந்திரன் சார், சுதாகர் அந்த அப்பத்தி ஹீரோ, அவர், நான், இன்னும் 2 பேர், மொத்தம் 5 ஹீரோ போட்டு படம். பூஜையோட ஷூட்டிங்ட்டு வந்து ட்ரெஸ் அளவெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா 5 கேரக்டர் தான் மெயின் கேரக்டர் சூப்பர். அந்த படத்தில். ம். அதனால நானும் போயிட்டேன். வண்டி வந்துச்சு, கூப்பிட்டு போனாங்க. போய் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வேலை வரும் வேலை வரும் வேலை வரும்னு பார்க்குறேன். நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். கூப்பிடவே இல்லை. ஓ. எல்லாரோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் ஷாட்டுக்கு கூப்பிட்றாங்க, என்ன கூப்பிடல. அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொன்னார், உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தரை போட்டாங்க ம். ப்ரொடியூசர் சைட்லேருந்து. நான் சொன்னேன்னு சொல்லிக்காதீங்க அப்படின்ட்டார் அவர். ஆ. எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் கூப்பிட்டு இப்படி உட்காருங்க, அப்படி திரும்புங்க அப்படின்னாங்க. நான் மெதுவாக எந்திரிச்சு, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் டைரக்ஷன் வந்து ஆர்சி சக்தி சார். ஆ. நான் ரொம்ப அழுதுட்டேன். ம். அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே நடந்து வர்றேன். என்னையே அறியலை. ரொம்ப வேதனையாகிப்போச்சு. நியாயம் தானே. வந்தோடனே கோடம்பாக்கம் பிரிட்ஜு கிட்ட வரும்போது தான் ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஹார்ன் அடிச்சார். அப்போ தான் பார்க்குறேன், முழிச்சு பார்க்குறேன், இங்கே பிரிட்ஜு கிட்ட அவ்வளோ தூரம் நடந்து நடந்துட்டே அழுதுகிட்டே தெரில. சார் எங்கே போகணும் சார்னாரு. ராயப்பேட்டை போகணுன்னு. வீட்டில் வந்து இறங்கிட்டா எனக்கு அழுக நிறுத்தவே முடியல. வீட்டில் தேம்பி தேம்பி அழுகிறேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை. கரெக்ட். ரொம்ப அழுதுகிட்டு என்னை எப்படி எப்படியோ தேத்துறாங்க. அது போனால் போது விடு, அடுத்த படம் வரும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அது அப்படியே போச்சு. ஒரு விதமான வேதனை அது. நம்ம என்னமோ எதிர்பார்த்தோம், உண்மைதான். என்னமோ இல்லைன்னு ஒன்று. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்னுடைய டேட்டுக்காக நான் எந்த ஸ்டுடியோவில் இருக்கேன்னா அந்த ஸ்டுடியோக்கெல்லாம் வர்றாங்க. ஒரு ஆர்சி சக்தி சாருடைய மேனேஜர். கம்பெனிலேருந்து அருணாச்சலத்தில் போனால் அங்கே வர்றாங்க, இங்கே போனால் இங்கே வர்றாங்க, இங்கே போனால் இங்கே வர்றாங்க. சார் நான் இல்லை விட்டுருங்க சார், என்ன நான் வரல சார், எனக்கு வேறு படங்கள் இருக்குது அப்படின்ட்டு நானும் எவ்வளோ அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் லட்சுமி மேடத்துக்கிட்ட சொல்லி, சக்தி படம் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பண்ணு அப்படின்னு. சரிம்மா. சிறை சிறை படம். நல்ல மெயின் ரோலு, ம். நல்லா வந்துச்சு, நல்ல பேர் நல்லா கிடச்சிச்சு. அது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நம்மளை ஒருத்தவங்க வேண்டான்னு போட்டாங்க, திருப்பி இந்த சினிமா தேடி வர பிடிக்க வைக்குது. வச்சிச்சு. அது நான் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது. சிறை படப்பிடிப்பில் கேட்டிங்களா ஆர்சி சக்திட்டையா? நான் கேட்கவே இல்லை. அது அதோட போச்சு. போய் திருப்பி நம்ம போய் அதை ஞாபகப்படுத்த வேண்டாம். ம். இது மாதிரி மிகுந்த மகிழ்ச்சியை தந்த தருணம் அப்படின்னா எதை சொல்லலாம்? மழலை பட்டாளங்கள் படம் 100வது நாள் ஃபங்க்ஷன் கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்க. அது ஃபுல்லாக மிலிட்ரியே வாங்கி நடத்துகிறாங்க. அவங்க மூலிமா எப்படி என்னன்னா எனக்கு தெரியல. ம். ஆனால் எங்களுக்கு ஃபுல்லாக வரவேற்பு கொடுத்தது, எல்லாம் மிலிட்ரி தான். சாப்பாடு கொடுத்தது எல்லாம் மிலிட்ரி தான். அருமை. அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஸ்டேடியத்துக்குள்ளே
இந்த ஃபங்க்ஷன். ஸ்டேடியமே நிறைஞ்சிருக்கு. எங்களுக்கு தெரியாது. எங்களை வந்து இந்த தள்ளு மாடல் வண்டின்னு ஒரு சாங் இருக்கு. அந்த வண்டியில் பிள்ளைங்களெல்லாம் ஏற்றிட்டு நானும் வர்றேன். எம்எஸ் விஸ்வநாதன் சார் கச்சேரி. அப்படியே நடந்து உள்ளுக்குள்ளே கார் என்ட்ரானதுலேருந்து கை தட்டுறாங்க. எல்லோரும் வந்துட்டாங்கன்னு. எல்லோரும் மேடையில் ஏறினாங்க. நானும் மேடையில் ஏறினா என்னை பார்த்து கை தட்டினாங்க பாருங்க. நிறுத்தவே இல்லை. எனக்கு அவ்வளோ பெரிய அனுபவம் கிடைச்சதில்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தேன் பணிக்கு. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அப்படியே கண்ணில் இருந்து கண்ணீராக வருது அவங்களுக்கு. இப்படி திரும்பினா கை தட்டுறாங்க, கையெடுத்து கும்பிட்டா கை தட்டுறாங்க. கச்சேரியே நிறுத்திட்டார் அவர். நான் அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கூட்டமெல்லாம் பார்த்துட்டேன். ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய அனுபவம். தமிழ், கன்னடம் தவிர வேற எந்தெந்த மொழிலாம் நடிச்சிருக்கீங்க? ஹிந்தி நடிச்சிருக்கேன். ஒரியாலெல்லாம் பெரிய பெரிய ரோல் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமாம். அவங்க ரோஜா ரமணியுடைய ஹஸ்பண்ட் அங்கே பெரிய டைரக்டர். நான் அவர் படங்கள்லாம் நிறைய நான் அங்கே பண்ண லெக்தாதான்னு ஒரு கேரக்டர் தான் இங்கே செந்தில் பண்ணார். அந்த மாதிரி கன்னடத்தில் நான் பண்ண ரோல்லாம் இங்கே கவுண்டமணி சார் செந்திலும் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறத இங்கே இவங்க பண்ணது நாங்கள் அங்கே பண்ணுறது. கன்னடத்தில் தொட்டன்னான்னு ஒருத்தர் உயரமாக இருப்பார், கொஞ்சம் உடம்பா. அவரும் நானும் காம்பினேஷனில் இங்கே செந்தில் சாரும் கவுண்டமணி சாரும் பண்ணதை நாங்கள் அங்கே பண்ணுறது. அது அந்த காமெடி அங்கே நல்லா ஈடுபடும். அந்த மாதிரி நிறைய படங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இந்த வேற்றுமொழியில் நடித்ததில் உங்களால் மறக்க முடியாத படம்னா எதை சொல்லலாம்? ஹிந்தி படம் அக்கல் மந்த்னு படம் பேர். ஜிதேந்திரா, ஸ்ரீதேவி 2 பேர். காதர் கான்னு அவர் தான் பெரிய ரைட்டர் அண்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு. அந்த படத்தில் என்னுடைய ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு விதமான வெயிட்டு. அப்போ ஒரு ஷர்ட்டு நான் போட்டேன்னா அது கிட்டத்தட்ட 100 கிலோ இருக்கும், சிலது 50 கிலோ இருக்கும், சிலது 200 கிலோ கூட இருக்கும் ஒரு ஷர்ட்டு. ஏன்னா அவர் டிபார்ட்மெண்ட்டுன்னு கூப்பிடுவார். என் பேரே டிபார்ட்மெண்ட்டு. அவர் தூங்கி எந்திரிச்சாருன்னா என் சட்டை அப்படி எடுத்தேன்னா உள்ளுக்குள்ளேயே வாஷ் மிஷின் இருக்கும், குழா இருக்கும், எல்லாம். பிரேக்ஃபாஸ்ட்ல எப்படி தான் ரெடி பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் என்னால் போட்டுக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டு. ரொம்ப மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ரோல் வேறு எந்த படத்துலையும் பண்ணல. சொல்லப்போனால் அதுதான் வெயிட் ரோல். ஜெயலலிதாவை எப்போ முதல் முறை சந்திச்சிங்க? அப்பா காலத்துல தெரியும். ஆனால் அரசியல்னும் போது அவங்க அரசியலுக்கு வந்த நேரத்துலேருந்து அவங்களோட தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தலைவர்கிட்ட பிஏ, அப்பா பெரிய ஆக்டரு. இதனால வந்து அவங்களுக்கு எங்கள் மேலேயும் ரொம்ப மரியாதை. வீட்டில் எல்லாம் சந்திச்சு பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டு தடவை 91 அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு அங்கே சாப்பிட சொல்லி, இத்தனைக்கும் அவங்களுக்கு அன்னைக்கு மானிய கோரிக்கை. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட்டே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப பாசம் நம்ம மேலே. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச கருத்தை வந்து தெளிவாக சொல்லிடுவேன் மேடையில். அதனால் அவங்களுடைய எல்லா விதமான உண்ணாவிரத போராட்டம், மற்ற போராட்டம் எல்லாத்துக்கும் என்னை பேச வச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. பொதுக்குழுவில் பேசியிருக்கேன், எல்லாத்துலேயும் பேசியிருக்கேன். என்ன ஒன்று இவன் தப்பாக பேச மாட்டான், நல்லா கரெக்டாக பேசுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளேயே. அதை ஒரு சின்ன ஒரு கதை மூலியமாக சொல்லி ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனால என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எம்ஜிஆர் காலத்துலேருந்து நீங்கள் அதிமுக இருக்கீங்க. அப்படி இருந்து மிகப்பெரிய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்கலையான்ற வருத்தம் குண்டு கல்யாணத்துக்கு இருக்கா? இல்லை இல்லை, ஏன்னா என்னை கேட்டாங்க. எனக்கு அந்த இதில் பொறுப்புல எல்லாம் எனக்கு வந்து விருப்பம் இல்லை. இப்போ இன்றைக்கி வேணால் ஐயோ நம்ம ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கியிருக்கலாமேன்னு இன்றைக்கி இருக்குது, ஆனால் அன்னைக்கு இல்லை. அம்மா கூட கேட்டாங்க, உனக்கு என்ன வேணும்ன்ட்டு. நீங்கள் நல்லா இருந்தால் போதும்மா, அது போதும்மா. அவங்க மீண்டு வந்திருந்தாங்கன்னா பெரிய ஒரு விஷயம். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு இப்படி போகணும், இப்படி பேசணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப கொடுத்து வச்சேன் நான். அது மாதிரி ஒரு மொதல் தடவை 91 எலெக்ஷனுக்கு திருவண்ணாமலையில் பேசிட்டு
கிருஷ்ணகிரி டேமுக்கு வர்றாங்க. டேம் கெஸ்ட் ஹவுஸ் பர்கூரில் நிற்கிறாங்க. நான் பர்கூரில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இவங்க வர்றாங்களேன்ட்டு ரிசீவ் பண்ணுறதுக்காக எல்லாம் கட்சிக்காரங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. நானும் போயிட்டேன். விடிய காலையில் வர்றாங்க. ரொம்ப டயர்டில் வர்றாங்க. வந்தோடனே வணக்கம்மா அப்படின்னு. சரி பிரச்சாரம்லாம் பண்ணிட்டேன். எல்லாம் பண்ணி மேலே ரூமுக்கு போயிட்டு ஒரு 15 படி இருக்கும். மேலே ரூமுக்கு போயிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு கல்யாணம் இங்கே வாங்கன்னாங்க. எனக்கா ஐயோ யாரோ ஏதோ போட்டு கொடுத்துட்டானுங்க போல இருக்கு. திடீர்னு கூப்பிட்றாங்க. திடீர்னு 15 படிக்கு எப்படி ஏறினேன்னே எனக்கே தெரியாது. அம்மா சொல்லுங்கம்மா என்னங்க. இல்லை நீங்கள் எல்லா பக்கமும் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, அது ஜனங்க மத்தியில் ரொம்ப நல்லா எடுபட்டுருக்கு. சரிங்கம்மா ரொம்ப அதை பேசி காட்டுங்க அப்படின்ட்டாங்க. விடிய காலையில் 5 மணி ஆயிடுச்சு. விடன்னு பனி வேற உடம்பே நடுக்குது. அப்போ ஒரு நடிகர், அவர் பேரை சொல்ல வேண்டாம், அவர் அங்கே நிற்கிறாரு. இந்த ஊருக்குள்ளே ஒரு கரடி ஒன்று வருது, அது கத்துது, பிக்குது, புறாண்டுது. அதனால் நீங்கள் யாரும் பயந்துடாதீங்க. அம்மா யானை அமுச்சிருக்காங்க, ஒரே மிதி தான், அட்டி வயிற்றுல இருக்கிற குடல் பிதிக்கிட்டு வந்துடும், நீங்கள் ஓட்ட பத்திரம் ரெட்டலைக்கு போடுங்க. ஸோ பேசி முடிச்ச உடனே சிரிக்கிறாங்க பாருங்க. விழுந்து 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 சிரிக்க. எனக்கு ஒரு பெரிய கொடுப்பினை சார். அம்மாவை நிறைய இடத்துல சிரிக்க வச்சுருக்கேன். அருமை. அவங்க முக்கியமான இடத்துல சிரித்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, நான் பேசும்போது எடுத்த ஃபோட்டோ இருக்கும். அப்படி சிரிப்பாங்க. இப்போ அதிமுக இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அது தலைவருடைய ஆரம்பித்த கட்சி. அந்த கட்சி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நாங்கள் அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எத்தனையோ படத்தில் நடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம்னு எந்தெந்த படங்களை சொல்லலாம்? தில்லுமுள்ளு இன்றைக்கும் எனக்கு அது பேர் சார். அதே மாதிரி பணக்கார் 100 வருஷம் சாங்கு. இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா, அவர் ரஜினி சார் தில்லுமுள்ளுலேயும் பல வேஷங்கள் போட்டு தங்கங்களே தம்பிகளேன்னு ஒரு சாங்கு, தலைவர் மாதிரி, சிவாஜி சார் மாதிரி, எம்ஆர் ராதா சார் மாதிரி, கமல் சார் மாதிரி, அவரை மாதிரி இந்த பாட்டுக்குள்ளே எல்லாம் வரும். அதே மாதிரி இன்னொரு படத்தில் பண்ணாருன்னா அது பணக்காரனில், அது 100 வருஷம் சாங்கு. அது என் சைஸு ஜிப்பா தான் தைச்சி போட்டாங்க. அப்புறம் உயரமாக இருப்புக்கு லேடிஸ் மாதிரி அவர் எதில் இந்த மாதிரி மாறு வேஷம் போட்டாருன்னா அந்த 2 படத்துலேயும் எனக்கு ஒரு வாய்ப்பு. கதாநாயகிகளில் யாரெல்லாம் நல்லா பழகுவாங்க உங்ககிட்ட? சரோஜாதேவி மேடம் ரொம்ப நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. அவங்க காலத்தில் அப்போ நடிக்கலை, ஆனால் தர்மதேவன் ஒரு படத்தில் அவங்களோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரொம்ப நல்ல குழந்த மாதிரி பேசுவாங்க. தலைவரை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. வார்த்தைக்கு வார்த்தை தெய்வம் 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 என்ன. எங்களுக்கும் அது அப்படியே ஊறி போட்டதுனால 2 பேரும் ஒரே கட்சி, எம்ஜிஆர் கட்சி தான். அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாருமே நல்லா பழகுவாங்க. நிறைய ஹீரோயினியோட நமக்கு நடிக்கக்கூடிய படத்தில் வாய்ப்பு இருந்தாலும் நம்ம ட்ராக்குன்றது தனியாக வந்துடும், காமெடியில் வந்துடும், அவங்களோட அவ்வளோ வராது. ஆனால் இருந்தாலும் சரண்யா அவங்கள தான் லவ் பண்ணுவேன் ஒரு படத்தில். கார்த்திக் சார் படத்தில் கல்லை தூக்கிட்டா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. அவங்க குஷ்பு என்கிட்ட மோதாதையில் குஷ்புவை லவ் பண்ணுவேன் விரட்டி விரட்டி. அது மாதிரி நிறைய ஹீரோயினிய நீங்கள் காதலிச்சிருக்கீங்க படத்தில். ஆமாம். சாந்தி கிருஷ்ணா சிவப்பு மல்லியில் டைரக்டருடைய தங்கச்சி தானே. ஆமாம், சுரேஷ் கிருஷ்ணாவுடைய தங்கச்சி. அவங்கள லவ் பண்ணுவேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா நான் கொண்டு சந்திரசேகர் சார்கிட்ட ஒப்படைச்சிருவேன், நீங்கள் எப்படியா போங்க. அந்த மாதிரி நிறைய ஹீரோயினியோட கலந்து நடிச்சிருக்கிறோம். ஆனால் எல்லாருமே நம்மகிட்ட ரொம்ப நல்ல. விஜயசாந்தி மேடம் அவங்க ரொம்ப பாசம். காமெடி நடிகர்களில் யார் ரொம்ப நல்லா பழகுவாங்க? அவர் செந்தில் சார், கவுண்டமணியனும் நல்லா பழகுவாங்க. ஒன்று நம்ம எல்லாரோடையும் ஜாலியாக வித்தியாசம் இல்லாமல் நல்லா பழகுவாங்க. நாகேஸ்வரன் நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கிறேன் நான். அவரை தில்லுமுள்ளில் நடிச்சிருக்கிறேன். அப்பா காலத்து இது
அவரும் ரொம்ப நம்மளாம் குழந்த மாதிரி. ம். அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வீட்டுக்கெல்லாம் போவோம். வீட்டுக்கு போனோம் அப்படி உட்கார வச்சு பேசுவார். ரொம்ப சந்தோஷப்படுவார். எந்த காலகட்டத்தில் டைரக்ட் பண்ணணுன்ற ஐடியா தோணுச்சு குண்டு கல்யாணத்துக்கு? நிறைய கதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். சரி நம்ம ஒரு படம் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணேன். கடைசியில் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் அப்படியே கொஞ்சம் அப்படியே பிரேக் ஆகிடுச்சு. படமே முடிஞ்சு போச்சு. ம். ஒரு 2 சாங்கு தான். அதுக்குள்ளே அந்த ப்ரொடியூசருக்கும் ப்ரொடியூசர் ஹீரோ வந்து அந்த ப்ரொடியூசருடைய மருமகனே, ம். அக்கா பையன். இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடுச்சு. இல்லை அந்த 2 சாங் முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் ம். ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் சினிமா, 2லேயும் நீங்கள் இருந்திருக்கீங்க. ம். எது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைவை தந்தது? சினிமா அது இன்ன வரைக்கும் அதுதான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அரசியல்ன்றது வேற. அது அது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 திட்டுனா ஒரு 4 திட்டு சொல்கிறேன். அதுதானே இன்னைக்கு இருக்கிற அரசியல். ஆனால் சினிமான்றது அப்படி இல்லையா. அது என்றைக்கும் நம்மளை காப்பாற்றக்கூடியது. இன்னைக்கு உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதே சினிமா தானே. ஒரு சினிமா ஜாம்பவான் கிட்ட தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்குது இப்போ உள்ள சினிமா? நீங்கள் சினிமாவில் நீங்கள் வந்ததுக்கும் இப்போ உள்ள சினிமாவுக்கும்? அப்படியே தலைகீழாக மாறிடுது. நான் அதில் நினச்சி பார்க்குறோம். நமக்கெல்லாம் சம்பளம் 1000 ரூபா கொடுக்குறதே முக்கால அழுவாங்க. அந்த காலத்தில் அவ்வளோதான் சம்பளம் இல்லையா? ஆமாம், ம். அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து அப்படி இல்லை. இந்த காலத்தில் நடிக்கிறவங்க வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் அப்படி சுதாரிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைச்சலாக போச்சு. ஆனால் அது இல்லாமல் அது ட்ரெண்டே மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டே வேற ட்ரெண்டு. அந்த மாதிரி காமெடியன்ஸ் இல்லை மெயினாக. ம். காமெடியே இல்லையே இப்போ படம். காமெடியே கிடையாது. ஜனங்க வந்து சிரிக்கணும். கவுண்டமணி செந்தில் வந்தாங்கன்னா அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாவே சிரிப்பாங்க. ஆமாம். இன்னொரு பக்கம் வடிவேல் வந்தால் வடிவேல் வர்றாருன்னு சிரிப்பாங்க. குலோப் ஜாமுன் இருக்குது. ஆனால் அது குலோப் ஜாமுன் இல்லை, ட்ரை குலோப் ஜாமுன் மாதிரி. காஞ்சி போன குலோப் ஜாமுன் மாதிரி இன்றைக்கி இருக்கிற நகைச்சுவை இருக்குது. ஆனால் அது மாறணும். என்னால் சிரிக்க வைக்க முடியும். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸுடைய பல்ஸ். ஆமாம், அந்த நாடியை பிடிச்சி பார்த்து இது பண்ணால் இது ஜனங்க சிரிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் சிரிக்க வைக்கிறது மாத்திரம்தான். அன்னைக்கெல்லாம் என்னென்னமோ டைலாக் பேசுகிறாங்க, வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாங்க. இன்றைக்கி அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த நகைச்சுவை எடுத்து பார்த்தாலும் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஆமாம். அது என்ன நகைச்சுவையோ தெரியல. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுன்னு அதை சொல்லலாம். தலைவர் என்னை கூப்பிட்டு மோதிரம் போட்டு அருமை. இங்கே இது நேரு நேரு ஸ்டேடியம். ஸ்டேடியத்தில். அது வந்து எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அதே மாதிரி அம்மா வந்து எனக்கு கலைமாமணி அவார்டு கொடுத்தாங்க. நடிப்புக்காக கிடைச்ச ஒரு அங்கீகாரம். மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ரொம்ப நன்றி. உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட வந்து பேசி பழகுனதுக்கு. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.